திருச்சி லோக்சபா தொகுதி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனையும், கரூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரையையும் ஆதரித்து அமைச்சர் விஜயபாஸ்கருடன் புதுக்கோட்டையில் பிரச்சாரம் செய்ய வந்தார் முதல்வர் பழனிசாமி. புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் இளங்கோவனை பின்னால் நிறுத்தி வைத்த முதல்வர் தம்பிதுரையை முன்னிறுத்தி ஓட்டு கேட்டார். தம்பிதுரையும் இருகரம் கூப்பி கும்பிட்டபடியே இளங்கோவன் தொகுதியில் ஓட்டு கேட்டார். அமைச்சர் விஜயபாஸ்கரும் அவ்வப்பொழுது இரட்டை இலை சின்னத்தை காண்பித்துக் கொண்டிருந்தார். கூட்டணி அமைச்சு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற கூட்டணியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணி அமைச்சிருக்கிறோம். முதல்வருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த இளங்கோவன் முரசு பதாகையை சுமந்தபடி பரிதாபமாக நின்றார். முதல்வர் ஏன் இப்படி தேமுதிகவை புறக்கணிக்கிறார் என தெரியாமல் தொண்டர்களும் குழம்பினர். மத்தியிலே நிலையான ஆட்சி, திறமையான பாரத பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமர் வருவதற்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் சபைத்துறை அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களிங்க. கரூர் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற நம்முடைய கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சபைத்துறை அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களிங்க. அதே போல நம்முடைய திருச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற மரியாதைக்குரிய இளமாவன் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களிங்க. திருச்சி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களிங்க. என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.